இந்தியாவின் அண்டை நாடான நேபாளத்தில் வெடித்த கலவரத்துக்கு சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடைகளே முக்கிய காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில அதோட உண்மையான பின்னணி இப்போ தெரிய வந்திருக்கு. அதாவது சமூக வலைதளங்கள் வழியாக அங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அவங்களுடைய வாரிசுகளோட சொகுசு வாழ்க்கையை அம்பலப்படுத்தியிருக்கு சமூக வலைதளம். அதனால அதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. குறிப்பாக நெப்போகிட் அப்படிங்கிற ஆன்லைன் இயக்கம் அரசியல் தலைவர்களுடைய வாரிசுகள் வெளிநாட்டு கார்களை பயணம் பண்றது, அவங்களோட பண்ணை வீடுகள், அப்புறம் சொகுசு வாழ்க்கையை வெளிச்சம் போட்டு காட்டியது. இதனால அந்த இயக்கத்தை பின்பற்றுவோர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே போச்சு. இது தங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது கிடையாது அப்படின்னு நினைச்சுதான் எல்லா சமூக வலைதளங்களுக்கும் நேபாள அரசு தடை விதிச்சிருக்காங்க. உள்நாட்டில் நிலவக்கூடிய வேலையில்லா திண்டாட்டம் காரணமாக வேற நாடுகளுக்கு நேபாள மக்கள் இடம்பெயரக்கூடிய அவலம் இருக்கு. ஆனால் இதை பற்றி அக்கறை அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிறத நெப்போக் மக்கள் மத்தியில் எடுத்துரைத்தது. இந்த ஆன்லைன் இயக்கத்தை அந்த நாட்டு அரசு பல்வேறு முறை தடை செய்தும் கூட ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சமூக வலைதளங்களோட துணையால் அந்த செயல்பாடுகள் இளைஞர்கள் மத்தியிலையும் காட்டு தீ வேகத்தில் பரவியது. நேபாள இளைஞர்கள் பல ஆண்டுகளாக தேக்கி வைத்த அழுத்தம் தான் இந்த போராட்டத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. நேபாளத்தில் ஆட்சி மாற்றம் தான் அடிக்கடி நிகழ்கிறது தவிர அவங்க கொடுக்கக்கூடிய வளம் பெருகும், வளர்ச்சி ஏற்படும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் அப்படிங்கிற மாதிரியான வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேறலை. வெறும் 3 கோடி மக்கள் தொகை கொண்ட குட்டி நாடாக இருந்தாலும் கூட பெரும்பாலான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் தவிக்கிறாங்க. அவங்களில் பலரும் மலேசியாவில் குறைந்த சம்பளத்தில் வேலை பார்க்குறாங்க. சில பேர் ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, அமெரிக்காவுக்கு போகிறாங்க. ஒவ்வொரு நாளும் சுமார் 2000 பேர் நேபாளத்தில் இருந்து வேலைவாய்ப்பை தேடி வெளியேறாங்க அப்படின்னு புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது. வெளிநாடுகளுக்கு போகாமல் நேபாளத்தில் இருந்துடலாம் அப்படின்னு முடிவு செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு சமூக வலைதளம் தான் வாழ்வாதாரமாக இருக்கிறது. அதனால் அதன் மீதான தடை அவங்களுடைய விரக்தியும் கோபத்தையும் தூண்டிவிட்டிருக்கு. தங்களோட பொருளாதார படைப்பாக்க சுதந்திரம் தடைப்பட்டதாக நினைக்கிறாங்க. நல்ல வேலை இல்லாமல் சமூக வலைதளம் சார்ந்த வேலைகளில் இருக்க அரசாங்கத்தின் ஊழலை காரணம் அப்படின்னும் அவங்க நம்புகிறாங்க. அதன் காரணமாக வெடித்த இந்த போராட்டம் இன்னைக்கு அந்த நாட்டு அரசியலையே தலைகீழாக மாற்றிருச்சு. அதனால் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். மொத்த சோசியல் மீடியாக்களையும் பிரதமர் சர்மா ஒலி தடை செய்ய போயிட்டு கடைசியில் அவருடைய பதவி இழக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. ஜென்ஜி அப்படிங்கிற ஒரு அமைப்பினர் தன்னிச்சையாக வெகுண்டு எழுந்து அரசுக்கு எதிராக போராடியது உலகம் முழுவதும் கவனிக்கப்படக்கூடிய விஷயமாக இன்னைக்கு மாறியிருக்கு. இந்த போராட்டத்தில் 20 பேர் அநியாயமாக உயிரிழந்திருக்காங்க. 300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்காங்க. சமூக வலைதள தடைகளை நீக்குவதாக சொல்லியும் கூட ஜென்ஜி அமைப்பினர் போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு அந்த நாட்டுடைய அரசியல் தலைவர்களுடைய ஊழலை பிரதான காரணமாக பார்க்கப்படுது. இதன் காரணமாக இப்போ நேபாளத்தில் நிறைய அசாதாரண சூழ்நிலை காணப்படுது. போராட்டக்காரர்கள் நாடாளுமன்ற கட்டத்தை தீக்கிரையாக்கியது மட்டும் இல்லாமல் பிரதமர் சர்மா ஒலி இப்போ ராஜினாமா பண்ணியிருக்காரு. அவரை தொடங்கி பல்வேறு அமைச்சர்களோட வீடுகளுக்கும் தீ வச்சிருக்காங்க. இப்போ நேபாள இராணுவம் சூழ்நிலையை கட்டுக்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு வராங்க. வெளிப்படையாக பார்த்தா இது ஒரு தன்னிச்சையான போராட்டம் போல தெரியும். ஆனால் இதோட பின்னணியில் அமெரிக்கா இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு. இதை அந்த நாட்டு ஊடகங்களும் செய்தியாக வெளியிட்டு இருக்காங்க. அமெரிக்கா மட்டும் இல்லாமல் இந்தியா மீதும் அந்த நாட்டு ஊடகங்கள் சந்தேகம் எழுப்பியிருக்காங்க. சர்மா ஒலி சமீபத்தில் ஷாங்காய் உச்சி ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக சீனா போயிட்டு வந்தார். தொடர்ந்து செப்டம்பர் இறுதியில் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வரவும் திட்டமிட்டிருந்தார். சீனாவோட அவர் நெருக்கம் காட்டுறது பிடிக்காம அமெரிக்கா இந்த வேலையை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவோட அண்டை நாடுகளை ஒன்றான வங்கதேசத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு இதே போல போராட்டம் வெடித்து ஆட்சி கவிழ்ந்தது. அப்போது அதே மாதிரி நேபாளத்திலும் போராட்டம் நடந்து ஆட்சி கவிழ்ந்திருக்கு. 2 நாடுகளுமே இந்தியாவோட அண்டை நாடுகள் மட்டும் இல்லாமல் வர்த்தக கூட்டாளிகளாகவும் இருந்துச்சு. அதனால இந்தியாவுக்கு எதிராக சீனாவே இந்த போராட்டத்தை தூண்டி விட்டிருக்கலாம் அப்படிங்கிற தகவலும் அடிபடுது. இருந்தாலும் இந்த போராட்டத்தின் மூலமாக பிற நாடுகள் காட்டிலும் இந்தியாவுக்கு தான் பாதிப்புகள் அதிகமாக இருக்கு. இதுக்கு இந்தியா நேபாளம் இடையிலான வர்த்தக உறவுகள் முக்கிய காரணம். கடந்த 2024-25ஆம் ஆண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 நாடுகளுக்கும் நடுவில் $8.5 பில்லியன் அளவுக்கு வர்த்தகம் நடந்திருக்கு.
இதில் இந்தியாவோட ஏற்றுமதி பங்கு $7.33 பில்லியன், நேபாளத்தோட ஏற்றுமதி பங்கு $1.20 பில்லியன். நேபாளத்துக்கான இந்தியாவோட ஏற்றுமதி அந்த நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 16% இருக்கு. இந்தியாவோட ₹1 நேபாள நாட்டில் $1.60 மதிப்பு கொண்டது. அதனால வர்த்தக ரீதியாக நேபாளத்தோட வர்த்தகம் இந்தியாவுக்கு ரொம்ப தேவை. இந்திய பொருட்கள் அதிகம் ஏற்றுமதி செய்யப்படுற 14வது நாடாக நேபாளம் இருக்கு. இங்கிருந்து பெட்ரோலிய பொருட்கள், இயந்திரங்கள், வாகனங்கள், உணவுப் பொருட்கள், ரசாயனங்கள், மின்னணு உபகரணங்கள் அங்கே ஏற்றுமதி செய்யப்படுது. அதே போல நேபாளத்தில் இருந்து இந்தியாவுக்கு சோயாபீன் எண்ணெய், மசாலா பொருட்கள், சணல் பொருட்கள் மற்றும் தேநீர் இது எல்லாமே இறக்குமதி செய்யப்படுது. நேபாளத்தின் எல்லையை ஒட்டி இந்தியாவோட நிறைய கிராமங்கள் அமைஞ்சிருக்கு. 2 நாட்டு மக்களுக்கும் இடையிலான நல்ல உறவு இருந்தது. இப்போ நேபாளத்தில் நிலவக்கூடிய பிரச்சனையால எல்லை பகுதியை ஒட்டியிருக்க இந்திய மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதோட இந்திய வர்த்தகமும் சரிவினை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால நேபாளத்தில் உள்நாட்டு பிரச்சனை நீடிக்கும் வரைக்கும் இந்திய வர்த்தகம் பெருசா அடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல இந்த போராட்டம் ஒரு நாட்டோட மக்கள் தன்னிச்சையாக வெகுண்டெழுந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறி இருக்கு. நேபாள நாட்டோட இந்த பிரச்சனைக்கு உண்மையான காரணம் என்ன, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.